இப்ப இறந்தவங்களுக்கு ஒரு திதி ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு திதியில தான் இறந்து போவாங்க. அப்போ இறந்து போனவங்களுக்கு அந்த திதியில தான் செய்யணும். சப்போஸ் அந்த திதியில நம்ம செய்ய முடியவில்லை அப்படின்னா அடுத்த திதியில செய்யலாம். சரி, அடுத்த திதியிலும் நான் செய்ய முடியலன்னா மகாலய பட்சம்னு ஒண்ணு வரும். ஒரு வருஷத்துல ஒரு 15 நாள் பௌர்ணமியில ஆரம்பிச்சு, அதாவது பௌர்ணமியில ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் 15 நாள் பட்சம். அப்ப அந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படின்னாக்க, அந்த 15 நாள் முன்னோர்களை கீழே உங்க வீட்டுல என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு யமன் அனுமதி கொடுப்பார். அப்ப அந்த 15 டேஸ் முன்னோர்கள்லாம் கீழே வருவாங்க. அப்ப அந்த சமயத்துல பண்ணா மிகப்பெரிய விசேஷம். முக்காவாசி அந்தந்த திதியில கொடுக்கறது நல்லது. முடியாதவங்களுக்கு மாத்திரம்தான் நான் சொல்றேன். இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க தலையெழுத்து. ஒண்ணுமே அதே மாதிரி இந்த அஸ்தியை நம்ம கண்டிப்பாக கொண்டு போய் கரைச்சிடணும். சரியா? அது கடல்லையோ ஆத்துலயோ கொண்டு போய் நம்ம அதை கரைக்க வேண்டும். தயவு செய்து அஸ்தியை வீட்டுல வச்சுக்காதீங்க. அஸ்தியை வீட்டில் வச்சுக்காதீங்க. அது வீட்டுல அந்த கர்மக்காரன் முடிகிற வரைக்கும் வேணா அந்த அஸ்தி இருக்கலாம். அதுக்கு மேலப்பட்ட எங்க அம்மா அஸ்தி எங்க அப்பா அஸ்தின்னு வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா தரித்திரம் தான் ஒரு 5 சொல்லிட்டேன் நான். அதை கொண்டு போய் கரைச்சிடணும்.